ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகந்திஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபோனில் யூடியூபுக்கு தம்ப்லைன் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தம்ப்லைன்னா என்ன? ஒரு வீடியோ பார்க்கும்போது நமக்கு அந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் இருக்கும். டைட்டில் போட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும், நல்ல டார்க்காக க்ரியேட் பண்ண மாதிரி. அதுதான் தம்ப்லைன். இப்போ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோருன்ற ஒரு ஆப் இருக்கும். இப்போ அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் கீழே கேம்ஸு, ஆப்ஸு, சர்ச்சுன்னு இருக்கும். அந்த மூணாவதாக இருக்க அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே அங்கே ஒரு மைக் மாதிரி சிம்பிள் போட்டு இருக்குல்ல, இப்போ அந்த இடத்தாண்ட நம்ம டைப் பண்ண போகிறோம் ChatGPTன்ட்டு. இப்போ CHAன்னு நான் போட்டுக்கிறேன். கீழே ChatGPTன்னு காட்டுது பாருங்கள். இப்போ அதை நம்ம கிளிக் செஞ்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு செய்ய தெரிலன்னா நீங்கள் வாய்ஸ் நோட் கூட கொடுக்கலாம். இப்போ அங்கே அப்டேட்டுன்னு கேட்குது. சிலருக்கு இன்ஸ்டாலுன்னு கேட்கும், சிலருக்கு ஓப்பனுன்னு கேட்கும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், எனக்கு அப்டேட் பண்ண சொல்லி அது காட்டுது. நீங்கள் உங்களுக்கு எப்படி காட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே கீழே காட்டுது பாருங்கள், ChatGPTன்ட்டு அந்த சிம்பிள் காட்டுது பாருங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணால் இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ டைப் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அங்கே ஒரு மைக் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மைக்கில் நீங்கள் வாய்ஸ் நோட்டு கொடுக்க போகிறீங்க. இப்போ நான் என்ன அந்த மைக்கில் கேட்க போகிறேன்னா, எனக்கு யூடியூபுக்கு தம்ப்லைன் க்ரியேட் பண்ணுறது, நான் உனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அந்த ஃபோட்டோவை வச்சு எனக்கு மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரி ஒரு தம்ப்லைன் க்ரியேட் பண்ணி கொடு அந்த ஃபோட்டோவை வச்சு அப்படின்ட்டு சொல்லி நான் இப்போ கேட்க போகிறேன். கேட்டு அதை அனுப்பிச்சோன்னா இப்போ அதுக்கு நம்ம கண்டிப்பான்ட்டு அது நமக்கு மெசேஜ் போட்டிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அதை பார்த்துட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ இப்போ அனுப்ப போகிறோம். ஃபோட்டோ எப்படி அனுப்ப போகிறோன்னா, அங்கே அந்த கார்னரில் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு மேலே கேமரா, ரெண்டாவது ஃபோட்டோன்னு இருக்கும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நமக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி இப்போ அதுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். இப்போ அனுப்பிட்டோன்னா, இப்போ நீங்கள் செஞ்சு வச்சுருக்க மட்டன் பிரியாணி ஃபோட்டோ கூட அனுப்பலாம். நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்களோ அதை கூட அனுப்பலாம். இப்போ அதை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ க்ரியேட் பண்ணுறதுக்கு 1 செகண்ட், 2 செகண்ட் இல்லை 1 மினிட் கூட டைம் எடுக்கும். நம்ம இப்போ பாருங்கள், க்ரியேட் பண்ணி வந்துருச்சு இந்த ஃபோட்டோ. இப்போ இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணால் இந்த 3 டாட்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ இந்த ஃபோட்டோலேயே எனக்கு இப்போ நான் என்ன கேட்க போகிறேன்னா, எனக்கு இந்த ஃபோட்டோக்கு ஹேட் வச்ச மாதிரி எனக்கு சமைக்கிறப்ப போடுற ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அமிச்சோன்னா, இப்போ அதுக்கேற்ற மாதிரி அது நமக்கு க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ இது போல் நீங்கள் குக்கிங் ரிலேட்டடாவோ இல்லை நீங்கள் எதுக்கு உங்களுக்கு தம்ப்லைன் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது க்ரியேட் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அது க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அவ்வளோதான். இப்போ க்ரியேட் பண்ணிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், தலையில் ஆட் வச்சு இப்போ சமைக்கிறப்ப போடுற அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த 3 டாட்ஸ்க்கு பக்கத்தில் உள்ளதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ விளாக் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ விளாக் எடுக்கிறது எப்படின்றத நம்ம அதுக்கு எப்படி நம்ம இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம் தம்ப்லைனை. இப்போ பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதேமாதிரி அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி நாங்கள் மகாபலிக்கு போனப்போ எடுத்த ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 4 ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட என்ன கேட்க போகிறேன்னா, நாங்கள் எனக்கு இப்போ நான் அனுப்பிச்சிருக்க இந்த ஃபோட்டோவை வச்சு நாங்கள் மகாபலிபுரம் போனப்போ எடுத்த ஃபோட்டோ இது, இதை வச்சு எனக்கு தம்ப்லைன் க்ரியேட் பண்ணி கொடு நான் விளாக் போடுறதுக்குன்றத அதுக்கிட்ட கேட்க போகிறேன். கேட்டுட்டு இப்போ அந்த வாய்ஸ் நோட்டை அதுக்கு அனுப்ப போகிறேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி அது நமக்கு இமேஜை செலக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே தமிழில் டைப் ஆகி அங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதை நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம அந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டோன்னா அது போயிடும். இப்போ நம்ம சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அது இமேஜ் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்தோட பேர் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், இமேஜ் ரெடி ஆகிடுச்சு, நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ அதே மாதிரி அந்த 3 டாட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆரோவை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோன்னா நம்ம கேலரியில் அது சேவ் ஆகிடும்.
ஆயிடுச்சு. இப்போ வெளியே வந்துட்டு இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு இப்போ 2 இதை நம்ம பார்த்துட்டோம். விலாகுக்கு எப்படி எடுக்கணும், இப்போ குக்கிங்க்கு எப்படி எடுக்கணுன்றத நம்ம 2 இது பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ தம்ப்லைன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் வந்து ஒரு கண்டென்ட் போட போகிறேன். இப்போ எனக்கு அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தம்ப்லைனை கிரியேட் பண்ணி கொடுன்ட்டு அதுக்கிட்ட இப்போ நம்ம கேட்க போகிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம வாய்ஸ் நோட் கொடுத்துட்டு அந்த ஆரோவை கிளிக் பண்ணிட்டோன்னா இப்போ எனக்கு அது ரெடி பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நான் வாய்ஸ் நோட் தான் போட்டுட்ருக்கேன். அதுக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கணும். டீட்டெயிலாக சொன்னால் அது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நான் கேட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஆரோ அனுப்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு இமேஜை வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ இது போல் நீங்கள் வேறு எதனா ரிலேட்டிவாக நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தம்ப்லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம கேட்ட தம்ப்லைன் வந்து க்ரியேட் ஆகி முடிக்க போகுது. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இமேஜ் நமக்கு வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தம்ப்லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு 3 விதமாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு குக்கிங்க்கு எப்படி தம்ப்லைன் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு விலாகுக்கு எப்படி தம்ப்லைன் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ டைட்டிலுக்கு எப்படி தம்ப்லைன் க்ரியேட் பண்ணுறதுன்றத நம்ம பார்த்துட்டோம். இது போல் உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணும்னாலோ இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.